ஏதோ ஒரு ஷார்ட்ல நினைக்கிறேன் நாக்க மட்டும் என்னமோ அப்படி வந்து அப்படி சிரிச்சிட்டு ஒரு மாதிரி நாக்கு மட்டும் லைட் அப்படி சொல்லிட்டு போறான். அது ஒரு மாதிரி நினைத்து நினைத்து எந்த மனது குழம்பு தடி உந்த நினைவால் எந்த மனமோ நிரம்பு தடி தடுக்க முடியவில்லை என் கண்ணை என்னை மீறி தேடு தடி அது உன்னை பார்த்த அந்த நொடி துடிக்க மறக்கு தடி எந்த நிதயம் இனி உனக்கு அடிமை அடி. வணக்கம், நான் ஷோபா ஆல்சோனஸ் பிசி பரம் ஆல்சோனஸ் மிஸ்டர் ஃபோர்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறக்குள்ள ரெண்டு விஷயங்கள் சொல்லிக்கிறேன். நம்பர் 1, என்னோட வைரல் ஃபீவர் இன்னும் ஃபுல்லாக டவுன் ஆகலை. ஐ எம் ஸ்டில் ஹேவிங் பாடி பெயின், த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது. ஃபீவர் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஓகேஷாக இருக்குது, பட் இன்னும் இருக்கிறதுனால அப்பப்போ திடீர்னு பூசி வேர்க்கலாம் இருக்குது. ஸோ டக்குன்னு வீடியோ முடிச்சிடறேன். ஸோ எனர்ஜி கொஞ்சம் லோவாக இருந்துச்சுன்னா இதுதான் ரீசன். சரியா, ரீசன் நம்பர் 1. ஆமாம், ரெண்டு விஷயம் சொன்னால ஒரு விஷயம் இதுதான். சரியா, ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்னோட ஃபியான்ஸையும் நானும் சேர்ந்து எங்களோட என்கேஜ்மெண்ட் வீடியோவில் டான்ஸ் ஆடின வீடியோ போட்டிருந்தேன். ஐ am engaged or we are engaged அப்படின்னு சொல்லிடணும். And she is going to be Mrs. Earphones very soon. Okay, and finally I can tell this. இது எத்தனை நாளாக ஒழிச்சு பெரிய கதை. நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி, ஒரு தனி வீடியோ அதை பற்றி நான் பேசுகிறேன். பட் ப்ரோ, வைரல் ஃபீவர்னு சொன்னீங்க, திடீர்னு பார்த்தா எங்கேஜ்மெண்ட் வீடியோ இருக்கிறீங்க, என்ன ப்ரோ குழப்பறீங்க அப்படின்னீங்க. லைட்டாக குழப்பிட்டு தான். என்ன ஒன்றும் இல்லை, ஒரு 4 மில்லியன் ஸ்க்ரீன் ப்ளே ஆகி போச்சு. அது எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போத்துக்கு we are engaged. அண்ட் அந்த வீடியோவில் அவங்க கமெண்ட்ஸ் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் தொடர்ந்து எங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் உங்களுக்காக நாங்கள் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு. நாட் ஜஸ்ட் ரியாக்ஷன் வீடியோஸ், காமெடி வீடியோஸு, ஃபேமிலி கான்டென்ட்டு, கப்புள் கான்டென்ட்லாம் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. நிறைய உங்களை என்டர்டெயின் பண்ணி யூனோ டு மேக் யூர் ஹாப்பி, லாஃப், ஸ்மைல், திங்க், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பிளான்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போவுமே பண்ணிட்டுருக்கிற மாதிரி உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் தரணும்னு சொல்லிக்கிறேன். என்ன எப்படி ஏற்றுக்கிட்டீங்களோ அவளையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அண்ட் I wish you will give her the same love and support like you've been giving me. Thank you so much அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்து நான் சொல்கிறேங்க, இது ஆரம்பிச்சிருச்சு, வேர்க்க ஆரம்பிக்குது. I'm telling you, my temperature is not down. I'm still okay, ஃபீவரில் தான் இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ப்ளீஸ் bless us and give your support and love அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த வீடியோ ரியாக்ஷன் பண்ணிடலாம். கங்குவா ட்ரெய்லர் ஒவ்வொரு வீடியோவாக ரியாக்ட் பண்ணுறேன். என்னால் நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ண முடியல, நிறையா பேச முடியல. பட் 5 நாளாக வேலை பார்க்காம பைத்தியம் முடிக்கிற மாதிரி வாய்ப்பாக போச்சு. ஸோ அதனால் ஐ தாட் ஓகே, அட்லீஸ்ட் 1 at a time கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ தட் இஸ் வை ஐம் ஸ்டார்டிங் ஆஃப் வித் திஸ் பிக் ஒன். எனக்கு நான் இது வேறு லெவல் ஹைப்பில் இருந்தேன். இந்த நேரத்தில் தான் இது ஆகணும்ல. சரி, ஓகே. பட் எனிவேஸ் செக் அவுட் பண்ணிடலாம்னு சொல்கிறேன். சூர்யா அண்ணனோட வேறு லெவல் ஒரு அவதாரம். இங்கே இந்த பக்கம் நம்ம பாபி டியோ, லார்ட் பாபி அவர்கள், அண்ட் நம்ம சிறுத்தை சிவாசரோட அன்எக்ஸ்பெக்டட் சம்பவம், வேறு லெவல் ஹைப்டு ப்ராஜெக்ட்டு. ட்ரெய்லர் வந்துச்சு, செக் அவுட் பண்ணலாம்னு சொன்னேன். பட் போகிறக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சொல்லி செக் அவுட் பண்ணலாம். ஹியர் வி கோ. திரும்ப வாழும் இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்கள் கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம். Oh wow, wow. Wow, wow. விருந்திருந்த வாரீரோ. இருக்கிற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி வரத்துக்கு கொண்டு வா. Oh, whoa, whoa. 10 என்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்கு அங்க வரணும். Whoa, whoa. என்ன பாட்டுறா இது? ஓ, wow, wow, wow. டேய் என்னடா டேய்?
சங்கட்டா. ஆனா ஃபியூச்சர் செல்ஃப் okay see I am okay first of all அந்த மோட்ல இருக்க ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து அந்த ஃபியூச்சர் சைடில் வர மாதிரி எதுவுமே காட்டவே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு விஷயம் யோசித்தேன், அக்டோபரில் வரப்போகிற படத்துக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரம் ட்ரெய்லர் விட்றாங்க? ப்ராப்ளி ட்ரெய்லர் 2 மாதிரி ஏதோ வருமா, அதில் அந்த விஷயம் ரிவீல் பண்ணுவாங்களா? அண்டு அதில் நம்மளுக்கு வேறு வேர்ஷன் ஆஃப் சூர்யா கிடைப்பாங்க. பட் இந்த வேர்ஷன் வாஸ் லைக் என்னங்க இது சைக்கோ தரமாக இருக்காருங்க மனுஷன். ஐயோ ஸ்ட்ரெயின் பண்ணிடக்கூடாது, மறுபடியும் இரும்பல ஆரம்பிச்சிடும். அது வேறு நம்மளுக்கு இதுக்கு தான் நான் ரியாக்ட் பண்ணாமல் இருக்குது. ரியாக்ட் பண்ணால் நம்மளால இதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. என்ன விஷுவல்ஸுங்க, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நடந்து போனாங்க. அது ரியல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் தோணுச்சு. அது எல்லாமே சில விஷயங்கள் விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு பர்டிகுலர் 2 பேர் சூர்யானந்த் தான் நினைக்கிறாங்க. அவர் சம்பளி ஐ திங்க் இட் வாஸ் சூர்யானந்த் நினைக்கிறேன். ஓகே, அந்த பர்டிகுலர் ஷார்ட் ஆகட்டும். அப்புறம் இன்னொரு இடத்துல சூர்யானந்த் பின்னாடி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு, அந்த ஷார்ட் ஆகட்டும். அந்த ஆரம்பத்தில் ஒரு வால்கேனோ காட்டினாங்க, அதுக்கப்புறம் பெருமாச்சி நிலம சம்திங் அதை சொல்லும் போது அந்த இடத்துல அந்த வால்கேனோ பின்னாடி எரப்ட் ஆனது. bloody hell, it was extraordinary. என்னங்க விஷயம் அது? ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள நிறைய கைகள் வெட்டி வீசின மாதிரிலாம். அந்த பைரேட்ஸ் குரூப் மாதிரி ஒருத்தவங்க வராங்க, அவங்க யாருன்னு தெரியல. அவங்க கைகள் தான் வெட்டப்படுதா, வெட்டி வீசப்படுதா? வெட்டி வீச கூட்டம் தான் நம்ம இவரோடதா, அது நம்ம பாபி டியோல் சாரோட குரூப்பானு தெரியல. அவங்களும் பயங்கர, ஒரு பக்கம் இவர் செம கோரியா இருக்காரு, இந்த பக்கம் இவர் மாஸ் காட்டுறாரு. மாஸ்னா இந்த மாஸ் இல்லைங்க, அது ஒரு ஜிவ்வு மாசுங்க, பியூட்டிஃபுல், அது வேற லெவலு. ஸோ எக்ஸ்ட்ரானரி ஐசப்ஸ் கிஸ்லாம் வச்சுட்டு அப்படியே பாட்டைக்கு அப்படியே ஃப்ளெக்ஸ் பண்ணார். நானா காலி சூர்யானன். அந்த மனுஷன் இந்த மாதிரி டைலாக் டெலிவரி எல்லாம் சூர்யானன் அப்படி விழுவும். அந்த மனுஷன் ஏதாவது பேசிட்டு அந்த கத்தி அப்படி தட்டிட்டு அப்படி நின்னாரு. அதெல்லாம் மாசு, சரியான மாசு. அண்ட் நடுவில் ஏதோ ஒரு சாங் வந்துச்சுங்க, அது என்ன சாங் தெரியல, இன்னும் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக எனக்கு பிகாஸ் நான் கேட்டிருப்பேன், டெஃபினட் ரிலீஸ் இருந்தால் கேட்டிருப்பேன். அது நடுவில் வந்து அது என்னவோ பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பயங்கர இமோஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சாங்கு. இட் வாஸ் ஜஸ்ட் லவ்லி. அப்படியே ஒரு ரஷ் ஆஃப் இமோஷன்ஸ் அப்படியே ஜிவ்வுங்க. அந்த இடத்துல ஏதோ அந்த இடத்துல அவங்களும் ஏதோ கேப்ஷன் அப்படி தான் போட்டிருந்தாங்க, ஏதோ ரா இமோஷன்ஸோ என்னமோ எப்பிக் இமோஷன்ஸ் சம்திங் லைக் தட். எப்பிக் இமோஷன்ஸில் போட்டிருந்தாங்க. அது ஒரு மாதிரி இட் வாஸ் எக்ஸ்ட்ரானரி. அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸில் தந்தத்தை வச்சு சண்டை போடுறது. அந்த கடைசியில் நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த கிளிம்ஸ் வரும்போது என்னமோ அந்த கிராக்கடைலோட கண்ணு தான் அது அந்த ஷாட் தான் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அந்த கண்ணு அந்த லிட் அப்படி அந்த ஐலிட் அப்படியே ஓப்பன் ஆகுது. இதில் அந்த கிராக்கடைல் கண்ணை தான் வந்துட்டான் இல்லைன்னு பார்த்தா நம்ம கீழே இருந்து அதை குத்திட்டு அப்படி நம்பிட்டு எந்திரிக்கிறேன். டேய் இதெல்லாம் அல்டிமேட்டு. அண்ட் சூர்யா அண்ணனோட ரேஜ், அந்த ஃபியர்ஸ் லுக்கு வெறித்தனமாக இருக்கு. ஏதோ ஒரு ஷார்ட்ல நினைக்கிறேன் நாக்கை மட்டும் என்னமோ அப்படி சிரிச்சிட்டு வர மாதிரி நாக்கு மட்டும் லைட் அப்படி சொல்லிட்டு போறாரு. அது ஒரு மாதிரி அப்படி இடை சமனா இந்த மனுஷன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தா 44 வந்து கிளாஸியா நின்று ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு மாஸ்க் ஆகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா அப்படியே இறங்கி அதான் அன்லீஷ் யுவர் ட்ரைபல் இன்ஸ்டிங்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பியூர்லி டூயிங் ஜஸ்டிஸ். அண்ட் இல்லைங்க, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு இது வேறு, எனக்கு இந்த பக்கம் வேறு, இந்த பையனில் ஓட்டே இருக்குது. நான் ஐ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் லாஸ்ட் இன் த விஜுவல்ஸ் அண்ட் ஐ எம் ஸோ டெம்ப்டட் டு see it again. பட் பார்த்தா மறுபடியும் தான் கத்தி வச்சு ஏதோ டேமேஜ் பண்ணி வைப்பேன். அதனால் நான் நிறுத்திக்கிறேன், சரியா? பட் திஸ் லுக்ஸ் bloody ப்ராமிசிங். அண்ட் எனக்கு வந்து அந்த ஃபியூச்சரோட சைடை காட்டவே இல்லையே, ப்ரெசென்ட்டோ ஃபியூச்சரோ. அது நான் சாரி இஃப் ஐம் சேயிங் ராங் வேர்ட். பட் இன்னொரு சூர்யா அண்ணன் இருக்காங்க, அந்த ஐஸ் ஃபயர் அண்ட் ஐஸ் மாதிரி அதை காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சூர்யா அண்ணன் அந்த டைமென்ஷன் என்ன, அது என்ன நடக்க போகுது, இதுவே இவ்வளோ ஃபியர்ஸாக, இவ்வளோ இன்டென்ஸாக, இவ்வளோ அமேசிங்காக இருந்தால் அது என்ன சம்பவம் பண்ணுமா இருக்கு. I am bloody curious. கருணாசன்னா looked intense as well. நிறைய கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எப்பிங்க ஓகே. ஐயோ நான் வாய் மூடு வேணாம், போதும், நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். I'm done. I just absolutely loved it. And நான் போய் மறுபடியும் பார்க்குறேன். அண்ட் எனக்கு அந்த சாங் வந்து
எனக்கு இன்னும் ஐகானிக்காக இருக்கும்னு தோணுது. அதுவும் வந்துட்டு அந்த ரஷ் ஆஃப் இமோஷன்ஸோடு அது அப்படியே ஒரு படத்தில் பார்க்கும்போதுலாம் வேறு மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இந்த சாங் வாட் எவர் சாங் தட் பிளேட் இந்த நடுவில் அது ஒன்று, அப்புறம் அந்த லெஃப்ட்டில் வர போ அடிச்சார்ல அது அழகாக இருக்கும். ஆசைங்க. ஓகே, அண்ட் திஸ் இஸ் மை ரியாக்ஷன் ஃபார் கங்குவா ட்ரெய்லர். உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சு பார்த்து நன்றி. கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.